குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 22ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 8ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்று ஒரு சுப முகூர்த்த நாள். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:35 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக விட்டு கொடுத்து போங்க. அனைவரிடத்திலும் அன்பாக இருங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. மேலும் அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பாக இருக்கும். 22/1/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 22/1/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைக்கி ஒரு பெருமை நிறைந்த ஒரு நல்ல நாள். மனதளவில் ஒரு திடம், ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதலும் அந்யோன்யம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீக பணிகளை அதிகமாக ஆர்வம் செலுத்துவீங்க. நீண்ட நாளாக பண பிரச்சனைகள், பண வரவுகள் தடைபட்டிருந்தால் அந்த வரவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. புது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இன்றைக்கி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னாக்க வெற்றியை தட்டிக்கிட்டு போயிடலாங்க. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள், குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் மத்தியில் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். அவங்கள பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நேரம். எதிர்காலத்து சார்ந்த முடிவு எடுக்கும்போது யோசித்து முடிவு எடுங்க. அதே போல் நீண்ட நாளாக திருமணம் வர அமையலாம், கண்டிப்பாக திருமணம் வர அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அலுவலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய பார்ட்னர்ஸ்கிட்ட மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போனால் இன்றைய நாள் நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உழைப்பு நிறைந்த நாள். உழைப்புக்குரிய ஊதியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். எடுத்த காரியத்தை நீங்கள் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே நல்லபடியாக செய்து முடிப்பீங்க. உறவினர்களையும் கணவன் மனைவியாக இருந்தால் மனைவி இடத்திலும், மனைவியாக இருந்தால் கணவன் இடத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போவதும் மிகவும் நல்லது. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கடன் பிரச்சனைகளை ஈஸியாக சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து பொறுமையாக இருங்க. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இன்றைக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள்னு சொல்லலாம். உங்களுக்கு அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். செய்கின்ற பணிகள் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நீண்ட நாளாக திருமண பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்ததுன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாக முடியும். வேறு இன மக்கள் உங்களுக்கு உதவியாக செய்ப்பாங்க. எதிர்பாராத தனவரவு,
வியாபாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீங்க. உத்தியோகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய ஒரு கருத்து, ஒரு புரிதல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருப்பவங்களுக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு, பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்கு 1000 பேர் வருவாங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் சூட்சமங்களை அறிந்து கொண்டு அதன்படி நடப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. சமூக பணிகளில் உங்களுக்கு அதிகப்படியாக ஆர்வம் உண்டாகும். செல்வச் சேர்க்கை கண்டிப்பாக நடைபெறும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். வீடு வாங்குவது, ஆபரண சேர்க்கை, இது எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு பாராட்டும் மதிப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. இந்த நாளை தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். மனதளவில் நீண்ட நாளாக ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அது தீங்கி ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாள். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகப்படியாக இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த நாள் ஒரு வெற்றி மிகுந்த நல்ல நாள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கு புதிய புதிய அனுபவங்கள்லாம் கிடைக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். எண்ணிய பணிகளெல்லாம் கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், இதெல்லாம் உங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. குடும்ப விஷயத்தை தயவுசெய்து யார்கிட்டையுமே பகிராதீங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிக்குங்க. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, புதிய புதிய நண்பர்கள்லாம் இன்றைக்கி அறிமுகமாவாங்க. இவங்க மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள், ஒரு திருப்பம், ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. பணி நிமித்தமாக புதிய வேலை தேடிக்கிறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். உங்களுக்கு தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அந்த வாய்ப்பை மீண்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கணும், விவேகத்துடன் செயல்படணும். அலுவலகத்தில் அனைவரிடம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விருத்தி நிறைந்த, ஒரு பாராட்டுதல் நிறைந்த ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி அடையும். வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்குண்டான நிதி உதவி கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளாக திருமணம் வரன் அமையலேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு திருமணம் வரன் அமையும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்தில் அதிகமாக நேரம் செலவிட்டு மனதை மகிழ்ச்சி வரவழைத்து கொள்ளுவீங்கள். இன்றைக்கி நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக பிரச்சனைகள் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் வேலை மாற்ற சிந்தனை உங்களுக்கு ஏற்படும். இருக்கின்ற வேலையிலே உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல நாள். மறைமுக எதிரிகள் எல்லாமே விலகி செல்லக்கூடிய நாளாக இருக்கிறது. எதிர்பார்த்த எல்லா காரியத்தையும் போராடி வெற்றி பெற்று விடுவீங்க. அதே போல் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணம் உங்கள் மனதில் அடிக்கடி வந்துகிட்டே போகும். பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களுடைய பிரச்சனைகள் தீரும். ஆன்மீக பயணங்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாங்கல் செல்லும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக போயிட்டு வருவது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, ஒரு முயற்சி பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல நாள். முக்கிய பிரமுகர்கள் அதே போல் பிரபலமானுடைய நட்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநில பயணங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றியாக அமையும். தொழிலில் தனலாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேன்மையான வாய்ப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதெல்லாமே கிடைக்கும். அதே போல் நண்பர்களுடைய நட்பு வட்டாரம் பெருகும். அவர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட நாளாக உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்து வந்ததுன்னா அந்த குறைபாடுகள் நீங்கி உடல் ஆரோக்கிய மேம்பாடும் அடையும். மனதளவில் பிரச்சனைகள், குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் விளங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, ஒரு இன்பம் நிறைந்த நாள், ஒரு மன மகிழ்ச்சி நிறைந்த நாள். பூர்வீக சொத்துக்கெல்லாம் லாபம் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, சொத்து சுகங்கள் வாங்குவீங்க, ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க.
உயர் பொறுப்புகள் இருப்பவர்கள் உங்களுக்கு எல்லாமே ஆதரவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அரசு விவகாரத்தில் மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக போவது மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள், ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. சகோதர சகோதரிகள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. துணிச்சனா நீங்கள் தைரியமாக சில முடிவுகளை இன்றைக்கி எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக தரும். கவனத்துடன் கொஞ்சம் செயல்படணும். கவனத்துடன் செயல்பட்டாக்கா இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். தேவைப்படுவோர் உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் ஜோதிடம், சோழி பிரசனம்லாம் சிறந்த முறையில் பார்க்குறோம். பரிகாரங்கள் செய்து தரோம். தேவைப்படுவோர் கீழே உள்ள நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு மகிழ்ச்சி நாளாக, ஒரு நல்ல நாளாக இருக்கணும்ன்ட்டு இறைவனோட மனதார வேண்டிக்கிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி மிகுந்த நாளாக இருக்கணும். நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.